ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு கோவை பசங்க 216. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, ஒரு வியர்ட் ஃபுட் சேலஞ்ச் தான். வியர்ட் ஃபுட் சேலஞ்ச்னால் என்னென்னு கேட்டிங்கன்னா, அது வந்து எப்படின்னா 3 நேரம் நம்ம சாப்பிட்றோம் இல்லையா, காலையில், மத்தியானம், அப்புறம் நைட்டு. அந்த நைட்டு 3 நேரமுமே ஏதாச்சும் ஒரு வியர்ட் ஃபுட் சேலஞ்சாக பண்ணலான்ற ஒரு ஐடியா. வியர்ட் ஃபுட் சேலஞ்சுனால் இந்த ஒரு 2 ஃபுட்டை சேர்த்து கலக்கி அடிக்கிறது, எல்லாத்தையும் சேர்த்து குழப்பி அடிக்கிறது. அதான் லோக்கலாக பேசுகிறேன். அதாவது 2 ஃபுட்டை சேர்ந்து எடுத்து இப்படியே கலக்கி இப்படியே சாப்பிட்றது, அப்புறம் 3, 4 அந்தமாரி சாப்பிட்றது. அது நல்லாவும் இருக்கலாம், இல்லை கேவலமாகவும் இருக்கலாம். எப்படி இருந்தாலுமே அது நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம வியர் ஃபுட் சேலஞ்ச் பண்ணலாம். 3 நேரமாக அதான் நான் சாப்பிட போகிறேன். வீட்டில் என்ன செஞ்சுருக்காங்கன்னு தெரில. இதெல்லாம் பார்த்தா எங்கள் அம்மா உடனே அடிப்பாங்க, ஏன்டா அவன் நல்லா வச்சு செஞ்சுட்டு போனால் எதை வச்சு சாப்பிட்றியான்ட்டு. சரி, வாங்க பார்க்கலாம். கைஸ், சாப்பிட்றதுக்கு எல்லாமே நம்ம எடுத்து வச்சாச்சு. இருங்க, நான் என்னென்ன இருக்குதுன்னு காமிக்கிறேன். இங்கே பார்த்துங்க, இது என்னதுன்னா சேமியா. இதோ இது தயிர் பச்சடி, இது தயிர். இது என்னென்னா இதோ இருங்க திறந்து காமிக்கிறேன். உப்பு கைஸ், பார்த்தீங்களா, உப்பு தான். இருங்க, இல்லை இதை வச்சு தான் நம்ம இன்றைக்கி காலையில் சாப்பாடு முடிக்கணும். கைஸ், எல்லாமே இப்போ சாப்பிட ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் வேணால் பாருங்கள், இதான் சேமியா. என்னடா இவ்வளோ போட்டிருக்கான்னு கேட்காதீங்க. அதாவது இதில் வந்து தயிர் பச்சடி வச்சு சாப்பிட்டு போகிறோம். எப்படி இருக்குன்னு தெரில, நான் இது சாப்பிட்டதில்லை. தயிர் பச்சடி வச்சு சாப்பிட்டு போக காமிக்கிறேன். கைஸ், சேமியா தெரியுதா? தெரியுது. இதா இது தயிர் பச்சடி பாருங்க. இதோ 3 காண்டி ஊற்றியாச்சு கைஸ். பாருங்க, இதோ தயிர் பச்சடி, சேமியா. பார்க்கலாம். ஒரு மாதிரி இருக்கு கைஸ், பார்க்கலாம். When I shout it out loud, it's my love. ரொம்ப சேமியோட டேஸ்ட் சுத்தமாக தெரில. தயிர் ஊற்றி சாப்பிட்டா கூட நல்லா இருக்கும். சுத்தமாக ரொம்ப இதாக இருக்கு கைஸ். பரவாயில்ல, சாப்பிட்லாம். மாறு முழுசாக சாப்பிட முடியாது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், அதிகமாக முடியல கைஸ். அது உங்களுக்கு முழுசாக வாங்கிக்கல, இதாச்சும் உங்களுக்கு முழுசாக வாங்கிக்கணும். அதே தான் சேமியாவில் உப்பு போட்டு சாப்பிட போகிறேன். இந்தா உப்பு, சேமியா தான். சேமியா தெரியுதா உங்களுக்கு? தெரியலையா? தெரியுதா? கையில் இருக்க வாங்கிக்கிறேன். இதோ சேமியா, சேமியாவில் உப்பு. உப்பு ரெண்டு கண்டி போட்டுருக்கலாம். போட்டுட்டு இது உங்களுக்கு முழுசாக வாங்கிக்கிறேன் கைஸ். அதான் உங்கள் முழுசாக வாங்கிக்கிறேன், முழுசாக வாங்கிக்கிறேன். உப்பு மண்டைக்கு
சாப்பிட்றேன் முழுசாக வாங்கிக்கிறது. கண் தண்ணி வருது guys. காரம் இல்லை சரியான உப்பு. டைம் 10:20 guys. சரிதான். 10:20க்கு சாப்பிட்ருக்கேன். எத்தனை வருது. அப்பா சாப்பிட்றது அப்பா அந்த மாதிரி சாப்பிட மாட்டேன், நான் மட்டும் தான் சாப்பிட்றேன். அப்புறம் அடுத்து சாப்பிடலாம். இல்லை நானும் அந்த மாதிரி சாப்பிட்றேன். அப்பாவை தயிர் பச்சடி வச்சு சாப்பிடுவார். பார்க்கலாம், அப்பாக்கெல்லாம் அது தெரியாது, அப்படியே சாப்பிடுவார். நான் அந்த கொஞ்சம் ருசியாக சாப்பிட்டு பழகிட்டேன், அதனால் சரி கைஸ், மத்தியானம் சாப்பிட போக வாங்கிக்கிறேன். கைஸ் எல்லாம் இப்போ சாப்பிட்டு முடிச்சாச்சு. அதான் இவ்வளோ தான் சாப்பிட்டேன். சேமியாவில் கொஞ்சம் தயிர் பச்சடி சாப்பிட்டு அப்புறம் அதில் கொஞ்சம் அதை சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்புறம் உப்பு போட்டு சாப்பிட்டேன். தயிர் பச்சடி போட்டு சாப்பிட்டது எனக்கு சுத்தமாக பிடிக்கல, அது கொஞ்சம் எடுத்து வச்சிட்டேன். அப்புறம் உப்பு போட்டு சாப்பிட்டது அதாச்சும் உங்களுக்கு முழுசாக காய்க்கணுன்ட்டு ஃபுல்லாக சாப்பிட்டேன். அது பிரச்சனை இல்லை. இனிமேல் அந்த வாயில் அந்த சால்ட்டு நாக்கில் சால்ட்டோட இது ஓட்டிகிட்ருக்கு. அச்சே முழுங்கினாலே அப்படியே ஒரு மாதிரி ஆகுது எனக்கு. பாதியில் சாப்பிடும்போது எனக்கு எத்தனை இருந்துச்சு கைஸ். அப்புறம் அப்படியே இதாகிடுச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்து மத்தியானத்துக்கு ஒன்று செஞ்சுருக்காங்க. மத்தியானத்துக்கு என்னென்னு தெரில, பார்த்தேன். அதான் ஒன்று செஞ்சுருக்காங்க, அதை நான் அப்போ காமிக்கிறேன். அது நான் வேறு லெவலில் இன்னொன்று யோசித்து வச்சேன். செஞ்சுருக்காங்க, இதிலே வேறு லெவலில் யோசிச்சு வச்சுருக்கேன். அதை வந்து நான் மத்தியானம் காட்டுறேன் சாப்பிடும்போது. இப்போ டைம் என்ன ஆச்சு, 11 ஆச்சு கைஸ். இப்போ 11 ஆச்சு. நான் வந்து ஒரு 1:30 அந்த மாதிரி சாப்பிடுவேன். அப்போ காமிக்கிறேன். மத்தியானம் டைம் ஆகட்டும், அப்போ காமிக்கிறேன். இப்போ பாய். 2 hours later. கைஸ் இப்போ வந்து மத்தியானம் ஆயிடுச்சு. மத்தியானம் இப்போ 2:04 ஆகுது. நான் வந்து 1:30க்கே சாப்பிட்ணுன்ட்டு சொல்லியிருந்தேன் உங்ககிட்ட. பட்டு டைம் ஆயிடுச்சு. நான் வேறு ஒரு தூங்கிட்டேன், அதனால் 2:04 ஆகுது. இப்போ தான் கொஞ்சம் பசிக்குது. நம்ம வியர் ஃபுட் சேலஞ்ச் இதுலேருந்து ஆரம்பிக்கலாம், வாங்க போகலாம். கைஸ் நான் ஒன்று காமிக்கிறேன், யாரும் சங்கடப்பட்டுறாதீங்க. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா பார்த்தோன்னு தெரிஞ்சிருக்கும், பிரியாணி தான் கைஸ். வாசனை வேறு நல்லாயிருக்கு. இவ்வளவும் வியர்ட் ஃபுட் சேலஞ்ச் பண்ணுமான்னு யோசிக்கிறேன். பரவாயில்ல கைஸ், உங்களுக்காக பண்ணுறேன். ஃபஸ்ட்டு இதில் என்ன ஊற்றி சாப்பிட்லான்னா, இது தெரியுது, இது என்னென்னா பால் தான். பால் இருக்குது, கூடவே இது இருக்குது. இது என்னென்னா இந்த பீனட் பட்டரு கைஸ். இந்த ப்ரெட்டில் இந்த சப்பாத்தி எல்லாம் வச்சு சாப்பிடுவாங்க. இது பால் தான். பால் கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன் கைஸ். முதல்ல அது ஊற்றி சாப்பிடுவோம். இது என்னது, காலையில் பார்த்தா தயிர் பச்சடி கைஸ். அப்போவே கெஸ் பண்ணியிருப்பேங்க மத்தியானம் காமிக்கிறது. ஓகே வாங்க சாப்பிட ஆரம்பிப்போம் கைஸ். வாங்க ட்ரை பண்ணலாம். இதோ பிரியாணி பார்த்துக்கோங்க. பிரியாணி ஃபஸ்ட்டு பால் ஊற்றி ட்ரை பண்ணலாம். பால் பார்க்கலாம். இதுக்கு இந்த மாதிரி சாப்பிட்டதில்ல, பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு.
ஒஸ்ட்டு கைஸ், ரொம்ப ஒஸ்ட்டு. பேக் ரொம்ப ஒஸ்ட்டு. பிரியாணி டேஸ்ட்டே போயிடுச்சு சுத்தமாக. ஃபுல்லாகவே பால் டிஷ் தான் இருக்குது. ரொம்ப ஒஸ்ட்டு கைஸ். பரவாயில்ல, சாப்பிட்ற பாருங்க உங்களுக்காக. சத்தியமாக முழுசாக சாப்பிட முடியாது. ஐயோ, ஒஸ்ட்டான உச்சக்கட்டம் கைஸ். பிரியாணி கூட இப்போ தூக்கிச்சு வந்துடுறேன் இதுங்க. கைஸ், இன்னும் கொஞ்சம் பிரியாணியில் இதை போட்டு ட்ரை பண்ணுவோம். ரைட். அடிச்சு போட்டுக்குவோம். கைஸ், இங்கே பாருங்க, நியூட்ரலா போட்டிருக்கேன், பார்த்துக்கலாம். பார்க்கலாம். காய்ஸ், நல்லா இருக்கு காய்ஸ். ஏன் நல்லா இருக்குங்க. ஏன் பிரியாணியோட பீரியட் உண்மையாகவே நல்லா இருக்குங்க. ஏங்க பிரியாணி டேஸ்ட் இல்லை அது, பட் சூப்பராக இருக்குது. இதை நான் ஃபுல்லாக சாப்பிட்டு வைக்கிறேன். காய்ஸ், ட்ரை பண்ணி பாருங்க காய்ஸ். பிரியாணி கூட அந்த இதா கம்பெனி பேர் கூட சொல்கிறேன், பார்த்துக்கோங்க. நூட்டல்லா அப்படின்னு இருக்கு, பீனட் பட்டர்ன்ட்டு இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். பர்ஃபெக்ட். சரி காய்ஸ், இது சாப்பிட்டு முடிச்சிடுறேன். முடிச்சுட்டு அடுத்து நைட்டு தான் இருக்கும். நைட்டு இன்னும் ஃபன்னாக போகும் கைஸ். நானும் சாப்பிடுவேன், கூட எங்கள் அப்பா சாப்பிட மாட்டாது, கூட எங்கள் அம்மாவை சாப்பிட்டு வச்சுருவோம். இப்போ பாய் கைஸ். காலையில் மத்தியானம் சாப்பிட்டாச்சு, நைட்டு சாப்பிட முடியாது கைஸ். ஆனால் காலையில் மத்தியானம் சாப்பிட்டது ஐ எம் ஸோ ஹாப்பி, வெரி மெனி ஹாப்பி கைஸ். வயிற்றுக்குள்ளே போய் அது வாட்டிக்கு ஒரு மாதிரி கலக்கிட்டு இருக்குது. உங்களுக்கு காமிச்சிட்டேன், அதுதான் ஹாப்பின்னு. பட்டு சுத்தமாக ரொம்ப கஷ்டம் கைஸ். அது காலையில் சாப்பிட்டது கூட ஓகே, மத்தியானம் இந்த பிரியாணியில் பால் ஊற்றுனதெல்லாம் ஒஸ்ட்டு, ரொம்ப ஒஸ்ட்டு. பட்டு பிரியாணியில் நான் நியூட்ரல் அந்த பீனட் பட்டர் போட்டு சாப்பிட்டு பாருங்கள், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கரெக்டாக இருக்கும். பட் நைட்டு வேணாம் கைஸ். நைட் நூடுல்ஸ் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. அதனால் அதில் நச்சுக்கள் அப்புறம் சில இதெல்லாம் கலக்க முடியாது. பட் நூடுல்ஸும் நச்சு தான், பட் இங்கே இறக்கும்போது ஒரு சுகம் இருக்குது, அது ருசி கைஸ். அதனால் நைட்டு வேணாம் கைஸ். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்ன பண்ணணும், லைக் பண்ணணும். ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணணும். ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணணும். என் வீடியோ அடிக்கடி பார்க்கணுன்னா பெல் நோட்டு டங்குன்னு தடிக்க விடுங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், வியர்ட் ஃபுட் உங்களுக்கு ஏதாச்சும் தெரிஞ்சால் அதை கமெண்ட்டில் டேக் பண்ணுங்கள், அதை பார்த்து அதுலேருந்து ட்ரை பண்ணுறேன். பாய்.